ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் லவ்டு ஒன்னோட கரண்ட் எனர்ஜி, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம், இது வந்து டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இந்த டைமில் உங்கள் லவ்டு ஒன் உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் பர்சன் எனர்ஜி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜியை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில், இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க உங்கள் பர்சனை பற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். அது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. இது ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். ஸோ எல்லாருக்குமே ரெசனேட் ஆகாது. ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இது உங்களால் ரிலேட் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட எனர்ஜி நம்ம எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பர்சனை பற்றி உங்கள் இமோஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் சில சினாரியோஸ் சொல்கிறேன். ஸோ இது உங்களால் ரிலேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒன்று உங்களால் வந்து ரிலேட் பண்ண முடியுது, உங்கள் லைஃப்பில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கான ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட், உங்கள் பர்சனை நீங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருக்கீங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேறு லவ் ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு வரலாம், உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வருது. பட் நீங்கள் அதெல்லாம் வந்து திரும்பி பார்க்காம உங்களை விட்டு போன இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க, மீன்ஸ் உங்களை பிரேக்கப் ஆகி போன பர்சனை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க, எதுலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க, அந்த மாதிரியான எனர்ஜியில் இருக்கிறீங்க. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ சொல்லணும்னா, தூக்கமே இல்லை, உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. அப்படியே தூங்கினாலும் உங்கள் பர்சன் அடிக்கடி உங்கள் ட்ரீமில் வந்து அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கும் போது உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப ஹெவியாக பேர்டனாக இருக்கும். உங்களுக்கு கனவுல வந்ததை வந்து நினச்சி பார்ப்பீங்க. திடீர்னு சடனாக முழிப்பு வரும், மிட் நைட்டில் வந்து உங்களுக்கு முழிப்பு வரும். சிலர் வந்து இதில் அழுக கூட செய்வீங்க, யாருக்கும் தெரியாமல் ரொம்ப டிப்ரெஷனில் அழுகிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் சினாரியோ. தேர்டு சினாரியோ, ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா, அவங்கக்கிட்ட போய் பேசலாமா, கம்யூனிகேட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் அவங்க நம்மக்கிட்ட மறுபடியும் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. மிஸ் பண்ணுறீங்க, பட் தூக்கமும் கிடையாது, அண்ட் ஆக்ஷனும் எடுக்கலாமா. இந்த மூணு எனர்ஜி நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயத்தில் எது உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இப்போ இந்த வீடியோ பார்க்குற டைமில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை மைண்டை நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள், அவங்க பேரை திரும்ப திரும்ப சொல்லிட்டுருங்க.
ஓகே. உங்க பெர்சனோட ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது, இதில நெறைய அவங்களுக்கு தாட்ஸ், நெறைய குழப்பங்கள் நெறையா இருக்கு. அண்ட் மிஸ்ஸிங் எனர்ஜில இருக்காங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆழ் மனசுல ரொம்பவே உங்கள வந்து தவற விட்டுட்டோமோங்கிற ஒரு வருத்தம், வேதனை, வலி எல்லாமே அவங்க ஆழ் மனசுல அதிகமா இருக்கு. இதில இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்த ஒரு கார்ட் இங்க அவங்களுக்கு வந்திருக்கு. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ சுத்தமா தூக்கம் இல்லாம இருக்காங்க. நீங்க மட்டும் தூக்கம் இல்லாம இல்ல. அவங்களும் தூக்கம் இல்லாம இருக்காங்க. அவங்களும் அழுகுறாங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படிங்கிற எனர்ஜில இருக்காங்க. இதில 2 பேருமே வந்து மிரரிங் ஈச் அதர். மிரரிங்ல எனர்ஜில இருக்கீங்க. இங்க 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, அவங்களும் அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு கார்ட்ஸ் மூலமா வந்திருக்கு. அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆஃப் 4 ஆஃப் வாண்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ நீங்க ட்வின் ஃப்ளேம் அல்லது சோல்மேட்டா இருப்பீங்க. உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கு. பாஸ்ட் லைஃப்ல நீங்க இதே பெர்சனோட ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்குள்ள ஒரு லவ் ஆர் எந்த ரிலேஷன்ஷிப்ல வேணாலும் இருந்திருந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் தூக்கம் இல்லாம இருக்கீங்க. அவங்களும் தூக்கம் இல்லாம இருக்காங்க. நீங்க அங்க அழுகுறீங்கன்னா, அவங்களும் இங்க அழுதுட்டு தான் இருக்காங்க. அவங்க உங்க ட்ரீம்ல வந்தா, நீங்களும் அவங்க ட்ரீம்ல வந்துட்டு தான் இருக்கீங்க. பட் அவங்க வந்து மூவ் ஆன் ஆகி போகலான்னு ட்ரை பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னால அவங்களால முடியல. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ மூவ் ஆன் ஆகி போகலான்னு ட்ரை பண்றாங்க. அதுக்காக அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. நெறையா வந்து செலிப்ரேட் பண்ண பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப நெறையா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களா கால் பண்ணி, அவங்களா பேசுறது. ஏன்னா உங்ககிட்ட உங்களோட தாட்ஸ்ல இருந்து அவங்க டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. செலிப்ரேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க அந்த செலிப்ரேஷன் என்னதான் இருந்தாலும் மிஸ்ஸிங் எனர்ஜில இருக்கு. ஸோ உங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க லைஃப்ல அவங்களுக்கே தெரியாம அவங்க உங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க லைஃப்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு நெறையா இருக்கு. மேபி உங்களுக்கு வந்து யுனிவர்ஸோட சைன்ஸ் வந்து கிடைக்கலாம். ஏன்னா அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுனால அதோட இம்பாக்ட் வந்து உங்க லைஃப்ல தெரியலாம். நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஆர் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், நீங்க டெடிகேட் பண்ண சாங்ஸ் வந்து நீங்க கிராஸ் பண்ணி போகலாம். ஆர் அவங்க அவங்க பேரு, அவங்க ஃபோட்டோஸ் வந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ட் அவங்க பேரெல்லாம் நீங்க போகும்போது ஆர் நீங்க சோஷியல் மீடியால இருக்கும்போது அவங்க பேரை வந்து நீங்க கிராஸ் பண்ணலாம். ஸோ அவங்கள பத்தின ஞாபகங்கள் வந்து யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் குடுக்குதுன்னா, அங்க உங்க பெர்சன் உங்கள பத்தி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யுனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சைன் குடுக்குறாங்க. ஸோ 2 பேருமே மிரர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாமே அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கன்ஃபர்மேஷன். பட் அவங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கு. பட் ஒரு ஈகோ இருக்கு. நான் போய் பேச மாட்டேன். அவங்களா வந்து பேசட்டும் அப்படிங்கிற மாரியான ஈகோ அதிகமா இருக்கு. ஸோ அந்த அதே இடத்துல உட்காந்துட்டு நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன். பட் அவங்களா வந்து பேசட்டும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜில கூட இருக்காங்க. அண்ட் உங்க பெர்சனோட கேரக்டர் எப்படின்னா, ரொம்ப ஒரு நேர்மையானவங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நேர்மை இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க. உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் வரும்போதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ரொம்ப கோவமா பேசுறது. நீங்க பேச பேச அவங்க வந்து பாதியிலே கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு அவங்க சொல்ல வர்றது வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஷார்ப்பா அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி, நீங்க எப்படி, எந்த மாரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஷார்ப்பா அனலைஸ் பண்ற ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான பெர்சன். அண்ட் இது வந்து டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி. இது வந்து நீங்க உங்க பெர்சன் வந்து ஃபெமினைனாவும் இருக்கலாம். இங்க எனர்ஜி மட்டும் தான் பார்க்குறோம். பட் டிவைன் மாஸ்குலினுக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாமே உங்க பெர்சனுக்கு இருக்கு. பட் ரிலேஷன்ஷிப்ல ஹானஸ்டி இருக்கணும், நேர்மை இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க உங்ககிட்டயும் அதை எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டரா இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இவங்களோட ப்ரொஃபஷன் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு ஒத்து வரும். இவங்களுக்கு கீழ நெறைய பேர் வேலை செய்ற மாதிரி, ஒரு லீடர்ஷிப் ஒரு குவாலிட்டி இருக்கு. ஆர் வேலை இல்ல, அந்த மாரி வேலை இல்லாத ஒரு பெர்சனா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்ல வந்து அவங்களோட பேச்சுக்கு வந்து மதிப்பு வந்து நெறையா தருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். ஒரு நேச்சுரல் பார்ன் லீடர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ இவங்க சொல்றத வந்து மத்தவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. இவங்க வந்து அவங்களே வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். கார்மிக் லெசன் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். என் வாழ்க்கையில வந்து ஒரு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இந்த அளவுக்கு நான் அனுபவிக்கிறேன்னா, நான் கர்மா தான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஏதாவது டர்னிங் பாயிண்ட் வராதா? ஏதாவது நமக்குன்னு ஒரு லக் வராதா? என்னோட பெர்சனோட நான் மறுபடியும் போய் சேர மாட்டோமா? அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் நடக்காதா? நாங்க நெறைய சந்தோஷமான அந்த மொமெண்ட்லாம் நடந்துச்சே, அதெல்லாம் மறுபடியும் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த சேஞ்சஸ்க்காக அவங்க வந்து ரொம்ப
ஏங்குறாங்க. அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அந்த ஆசை அவங்களுக்கு நெறையா இருக்கு. அது மட்டுமல்ல, அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க என்னதான் ஈகோல இருந்தாலும், நீங்களா வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கு. நீங்க வருவீங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. வந்தா நல்லாருக்கும். என் லைஃப் சந்தோஷமா இருக்கும். பட் ஏன் நீங்க வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்காம சைலன்ட்டா இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இவங்களுக்கு அது நான் நெறைய ப்ரொபோசல்ஸ், நெறைய சாய்ஸஸ் இருக்கு. இவங்களுக்கு உங்கள தாண்டி வேற சாய்ஸஸ் கூட, ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. பட் அவங்க உங்க மேல தான் வந்து நெறைய லவ், அந்த மிஸ் பண்றது, உங்க கூட தான் ஒரு நல்ல அழகான வாழ்க்கை, அந்த லாங் டெர்ம் கமிட்மெண்ட் எல்லாமே உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா? இல்ல நம்ம இப்படியே இருந்தோம்னா, அவங்கள மிஸ் பண்ணி என் பெர்சன நான் மிஸ் பண்ணிடுவேனா? அப்படிங்கிற மாரியும் யோசிக்கிறாங்க. பட் ஈகோ நெறையா இருக்கு. ரொம்ப ப்ரைட் அதிகமுள்ள பெர்சன். ஃபைனலா அவங்களுக்கு ஒரு புரிதல் என்ன ஏற்பட்டிருக்குன்னா, உங்க கூட இருக்கிற வாழ்க்கை தான் வந்து சந்தோஷத்த குடுக்கும். ஸோ யுனிவர்ஸ்ட்ட வந்து அவங்க ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றனால உங்களுக்கு யுனிவர்ஸோட சைன்ஸ் காமிக்குது. அவங்களுக்கும் யுனிவர்ஸோட சைன்ஸ் காமிக்கலாம். பிகாஸ் மேனிஃபெஸ்ட் பண்றவங்களுக்கும் அந்த சைன்ஸ் வந்து காமிக்கலாம். பட் அந்த சைன்ஸ வந்து அவங்க கவனிக்கிறதில்ல, நோட்டீஸ் பண்றதில்ல. ஏன்னா அவங்க நெறைய குழப்பங்கள், நெறைய மன வருத்தத்தில இருக்கிறனால, யுனிவர்ஸ் வந்து சைன் குடுக்குது. "நீ போய் உன் பெர்சன்ட்ட பேசு. உனக்கு அவங்க தான் வந்து உன்னோட சோல்மேட். அவங்களோட உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சைன்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், அந்த சாங்ஸ் அந்த மாரி சைன்ஸ்லாம் குடுக்குது. பட் அவங்க நோட்டீஸ் பண்ற மாரி தெர்ல. ஏன்னா நெறைய குழப்பங்கள்ல இருக்காங்கல்ல. நோட்டீஸ் பண்ற மாரி தெர்ல. அவங்க என்னடா பண்றதுங்கிற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. பட் உங்களுக்காக வெயிட்டிங் எனர்ஜி. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாரி இல்ல. இப்ப மேபி ஆக்ஷன் எடுக்காத மாரி இருக்கலாம். மேபி இப்ப கரண்ட்டா வந்து அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாரி இல்ல. மேபி ஃபியூச்சர்ல அவங்க என்ன மாரி ஆக்ஷன் எடுக்குறாங்களா இல்லையான்னு ஃபியூச்சர்ல கார்ட் பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் ரைட் நவ் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ப பத்தின நெறைய புரிதல் அவங்களுக்கு கிடைச்சுட்டு இருக்கு. ஓவராலா தூக்கம் இல்லாம ரொம்ப கவலையில தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆழ் மனசுல உங்க கூட சேரணுங்கிற ஆசை அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஸோ இதுதான் உங்க பெர்சனோட ஓவராலா கரண்ட் எனர்ஜி. இப்ப அவங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் இப்ப 2 பேருமே வந்து 2 பேருமே மிரர் பண்றதுனால, நம்ம ஒரு கைடன்ஸ் யுனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்க 2 பேரோட உங்க ரிலேஷன்ஷிப்க்கு உங்க 2 பேருக்குமே இருக்கு. ஸோ யுனிவர்ஸோட நம்ம கைடன்ஸ் ஒரு வாட்டி கேட்டுறலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்டுறலாம். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யுனிவர்ஸோட கைடன்ஸ் என்னன்னு பாத்துரலாம். ஓகே. ஸோ நான் கார்ட் ஷஃபில் பண்றேன். நம்ம ஏஞ்சல் நமக்கு என்ன கைடன்ஸ் தராங்க? உங்க ரிலேஷன்ஷிப்க்கு என்ன கைடன்ஸ் தராங்க? ஓகே. ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்காக அங்க அலைன் பண்ணிட்டுருக்காங்க. ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் நீங்க பொறுமையா இருக்கணும். ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணணும். நம்பிக்கையோட இருக்கணும். உங்களுக்கு யார நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, யாரு கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவங்கள நீங்க ப்ராப்பரா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அமைதியா ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருங்க. அவங்கள வந்து நீங்க நெனச்சுட்டு நெகட்டிவான ஒரு வைப்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்காக அழகா அலைன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அவங்களும் அங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யுனிவர்ஸோட ப்ராசஸை நம்பி நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பாஸ்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக மறக்கணும், மன்னிக்கணும். நீங்கள் அதை மறந்துட்டு வெளியில் வந்தால் தான், இல்லை அந்த தப்புகள் அங்கே நடந்த பிரச்சனைகள் அது எல்லாம் மறந்துட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தான், இனிமேட்டு யுனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த நியூ பிகினிங்கை வந்து நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போய் வாழ முடியும். இல்லாட்டினா அந்த பழைய பிரச்சனைகள் மறுபடியும் உங்களுக்கு வந்து அது மறுபடியும் பிரச்சனையில் தான் முடியும். அது வந்து உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து நிறைய எஃபர்ட் போட்டு அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸும் நீங்கள் சொல்கிற ஆசைகளை வந்து அது கேட்டுட்டு தான் இருக்குது. அது உங்களுக்காக ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் நீங்கள் பழைய விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டியது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேக் ஆக்ஷன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா பண்ணலாம். இல்லை நீங்கள் பொறுமையாகவும் இருக்கலாம். உங்கள்
இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சொல்கிறத கேளுங்க. இப்போ போய் பேசினா அது சரி வராது. கொஞ்சம் ஹீல் ஆகணும், நானும் ஹீல் ஆகணும், உங்கள் பர்சனும் ஹீல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. இல்லை நான் போய் பேசினா அவங்க வந்து என்கிட்ட வந்து மறுபடியும் பழைய மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் போய் பேசுங்க. பட் ஹீல் ஆகிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் போய் பேசும்போது அந்த பழைய விஷயங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு அதையே வந்து பேசி மறுபடியும் பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்காக யூனிவர்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கு, அலைன் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிவர்ஸோட அந்த டைமிங்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கான விஷயம் வந்து உங்களுக்கான பர்சன் உங்ககிட்ட எப்போ வருவாங்க, நீங்கள் ஆசைப்பட்டது எப்போ வருமோ அந்த டிவைன் டைமிங்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமிங்கில் நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். பட் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கணும் அண்ட் நம்பணும். கண்டிப்பாக அவங்க எங்கிட்ட வந்துடுவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கணும். நீங்கள் நிறைய நெகட்டிவ் வைப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகிட்டே போகும். உங்களை விட்டு போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ அவங்கள பற்றின தாட்டை கம்ப்ளீட்டாக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. நீங்கள் உங்களை மென்டலி ஃபிசிக்கலி உங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வழியில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதுதான் ஏஞ்சல் கைடன்ஸ் அண்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், தனிப்பட்ட முறையில் ரீடிங் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டேரோ கிளாஸ் நாங்கள் Jan 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டேரோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் தாராளமாக டேரோ கிளாஸ்க்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க.